பயணிகளின் கவனத்திற்கு. தஞ்சாவூர் சென்னை இடையே பகல் நேரத்தில் ரயில் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக திருச்சி தாம்பரம் இடையே பகல் நேர இன்டர்சிட்டி விரைவு ரயில் சேவை சோதனை ஓட்டமாக அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டது. திருச்சியிலிருந்து காலை 5:35க்கு புறப்பட்ட இந்த ரயில் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக தாம்பரத்துக்கு நண்பகல் 12:30க்கு சென்றடைந்தது. இதேபோல எதிர் வழித்தடத்தில் தாம்பரத்தில் இருந்து பிற்பகல் 3:35க்கு புறப்படும் இந்த ரயில் திருச்சிக்கு இரவு 11:30க்கு சென்றது. இந்த ரயில் சேவை வாரத்தில் திங்கள் வியாழன் தவிர மற்ற 5 நாட்களும் இயக்கப்பட்டு வந்தது. இந்த ரயிலுக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு தனியார் துறை அலுவலர்கள், ஊழியர்கள், வணிகர்கள் உள்பட அனைத்து தரப்பினரிடையே வரவேற்பு உள்ளது. குறிப்பாக நண்பகலில் தாம்பரத்துக்கு செல்லும் இந்த ரயில் மூலம் சென்னைக்கு சென்று அங்குள்ள வேலையை முடித்துவிட்டு இரவு நேர ரயிலில் திரும்பிவிடக்கூடிய வசதி இருந்ததால் வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. இதனால் இந்த ரயிலை வாரத்தில் 7 நாட்களும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து வந்தது. இதற்கு மாறாக இந்த ரயில் சோதனை அடிப்படையில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இயக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் முன்கூட்டியே 76 நாட்களில் கடந்த புதன்கிழமையுடன் நிறுத்தப்பட்டது. இதனால் ரயில் பயணிகளிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது. இதுகுறித்து பாபநாசம் ரயில் பயணிகள் சங்க செயலர் சரவணன் தெரிவித்தது: தஞ்சாவூர் கும்பகோணம் சென்னை வழித்தடத்தில் பகலில் உரிய நேரத்தில் வேறு ரயில் இல்லை என்பதால் திருச்சி தாம்பரம் ரயிலுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது. பொதுவாக ரயிலில் பயணிகள் வருகை 50%க்கு அதிகமாக இருந்தாலே அந்த ரயில் தொடர்ந்து இயக்கப்படுவது வழக்கம். திருச்சி தாம்பரம் ரயிலில் சராசரியாக 75%க்கு குறையாமல் பயணிகள் வருகை இருந்து வருகிறது. இதன் மூலம் ரயில்வே நிர்வாகத்துக்கும் இழப்பு இல்லாமல் வருவாய் கிடைத்து வருகிறது. இந்நிலையில் இந்த ரயில் சேவையை திடீரென நிறுத்தியிருப்பது வேதனை அளிக்கிறது என்றார். இதுகுறித்து ரயில்வே அலுவலர்கள் கூறுகையில், திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. மேலிடத்திலிருந்து விரைவில் நல்ல பதில் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றனர். ஆனால் இந்த ரயில் சேவை வாரத்துக்கு 5 நாட்களுக்கு இயக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் சோதனை அடிப்படையில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ரயில் சேவை மூலம் திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பயணிகள் பயனடைந்து வருவதால் வாரத்தில் 7 நாட்களும் இயக்கப்படுவது மட்டுமல்லாமல் நிரந்தரமாக இயக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் பயணிகள் காத்திருக்கின்றனர்.